கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நன்மையை விதைத்தால் நிச்சயம் நன்மையை நீங்கள் அறுவடை செய்வீர். ஆமென். நீதிமொழிகள் 26:27 படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். ஆமென். சாலமோன் ஞானி அநேக ஆராய்ச்சிகளை செய்து அநேக நீதிமொழிகளை அவன் எழுதி வைத்திருக்கிறார். அதில் இந்த அனுபவத்தை மிக விவரமாக அவர் விவரிக்கின்றார். படுகுழியை வெட்டுகிறவன் யாருக்காகவோ வெட்டுகிறான், யாரையோ அதில் விழ தள்ளலாம். ஒருவேளை உங்களை கூட விழ வைப்பதற்கு உங்கள் நண்பனே ஒரு படுகுழியை வெட்டி கொண்டிருக்கலாம். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க ஒரு படுகுழியை வெட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற நீங்கள் ஒருபோதும் அந்த குழியில் விழுந்து போவது இல்லை. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற நீங்கள் ஒருபோதும் அந்த குழியில் நீங்கள் அமிழ்ந்து போவது இல்லை. யார் அந்த குழியை வெட்டுகிறாங்களோ அவங்க தான் அந்த குழியில விழுவாங்க. நீங்கள் காக்கப்படுவீர்கள், நீங்கள் தேற்றப்படுவீர்கள், நீங்கள் சாட்சியாய் நிறுத்தப்படுவீர்கள். சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நன்றாய் உங்களுக்கு விளங்கும். உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சொந்த பந்தத்திலே எத்தனை பேர் உங்களோடு நெருக்கமாய் பழகினார்கள், நெருக்கமாய் அன்பு கூறுவது போல நடித்தார்கள். ஆனால் உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் எத்தனை வாதுக்களை, சூதுக்களை, குழிகளை உருவாக்கினார்கள் என்று உங்களை கேட்டால் சொல்லுவீர்கள். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று. கர்த்தரை நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அசைக்கப்படுவதில்லை. மாத்திரமல்ல, கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். ஒரு கல்லை புரட்டி உங்க தலையில போடலாம், உங்க குடும்பத்துல போடலாம். அவிசுவாசம் என்ற கல், குழப்பம் என்ற கல், கோள் சொல்லுதல் என்ற கல், சந்தேகம் என்ற கல், நயவஞ்சகம் என்ற கல், அப்படிப்பட்ட கற்களை ஒருவேளை உங்க குடும்பத்திலே புரட்டி தள்ளலாம், தூக்கி வீசலாம். அந்த கல் உங்க குடும்பத்துக்குள் விழுந்ததுனால, உங்க வாழ்க்கையில் விழுந்ததுனால ஏகப்பட்ட அலைகளை, ஏகப்பட்ட குழப்பங்களை, போராட்டங்களை, சண்டைகளை, மரண கண்ணிகள் வரைக்கும் உருவாயிருக்கலாம். ஆனால் கர்த்தரை சாதிக்கிற நீங்கள் அந்த கற்களால் சேதப்படுவதில்லை. அந்த கல் உங்களை கண்டு விலகி போய்விடும், நொறுங்கி போய்விடும், அழிந்து போய்விடும், சமபூமியாய் போய்விடும். யார் அந்த கல்லை வீசினார்களோ, யார் அந்த கல்லை புரட்டி உங்கள் வாழ்க்கையில் தள்ளினார்களோ அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. சோர்ந்து போகாதீங்க. பல்வேறு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, படுகுழியை வெட்டினவன் தான் அதில் விழுவான், நீ அதில் விழுவதில்லை. கல்லை புரட்டினவன் அதனால் சேதப்படுவான், நீ சேதப்படுவதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையில கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். பாதிப்போடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்களை தேவன் இப்பொழுது ஆறுதல் படுத்தி தேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.